கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. ஈஸ்ட் வெஸ்ட் ஃளைட்ல வரலையா? இந்தியன் ஏர்லைன்ஸ். முருகா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி காஃபி கொண்டா. அத சாப்பிட்டு தான் மேல போவேன். ஃளைட்ல ஒரே டென்ஷன். ஏதாவது மெக்கானிக்கல் ப்ராப்ளமா? மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இல்ல, மெட்டர்னிட்டி ப்ராப்ளம். மெட்டர்னிட்டி ப்ராப்ளமா? பாம்பேல இருந்து ஃளைட் புறப்பட்டு 10 நிமிஷம் இருக்கும். பெண் பிரயாணிக்கு பிரசவ வலி வந்து துடிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த நிலையில இருக்கிறவங்க ஃளைட்ல யாராவது பிரயாணம் பண்ணுவாங்களா? முருகா, காஃபி என்னாச்சு? அப்புறம் சொல்லுங்க, நானே கொண்டு வரேன். அவ்வளவு சீக்கிரமா பிரசவமாகும்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன மாதிரி அவசர குடிக்க போல இருக்கு. எப்படா உலகத்தை பார்க்க போறோம் உணர்ச்சி வசப்பட்டு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு? ஃளைட்ல யாராவது டாக்டர் இருக்காங்களான்னு ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. காஃபி என்னாச்சுடா? நான் காஃபி கொண்டு வரேன். ஃளைட்ல டாக்டர் இருந்தாங்களா? நல்ல காலம் சொல்லி வச்சாப்புல ஃளைட்ல ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்க. ஹைதராபாத்ல பெரிய டாக்டர் அவங்க. அந்த அம்மாவும் அந்த ஏர் ஹோஸ்டஸும் 2 பேரும் சேர்ந்து பிரசவம் பண்ணாங்க. காஃபி. முருகன் வீட்ல இல்ல, நானே காஃபி கொண்டு வரேன். சுக பிரசவம் ஆச்சா? அத சொல்லுங்க முதல்ல. அதை ஏன் கேக்குறப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. முதல்ல தலைதான வெளியே வரணும். குழந்தையோட கால் வெளியே வந்துச்சு. ஆனா அந்த அம்மா கில்லாடி டாக்டர் போல இருக்கு. சேஃபா குழந்தைய வெளியே எடுத்தாங்க. பத்தியப்பா, இதத்தான் தெய்வ சங்கல்பங்க. அதே ஃளைட்ல ஒரு லேடி டாக்டரும் வந்திருக்காங்க பாரு. அந்த டாக்டர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு. அப்புறம் பாருங்கம்மா, அந்த லேடி டாக்டருக்கு ஒரே அப்ரிசியேஷன், ஒரே அப்ளாஸ். She became the hero of the day. பிறந்த குழந்தைக்கு ஃளைட்லயே பேர் வச்சிட்டாங்க. என்ன பேர் வச்சாங்க? அந்த டாக்டர் மா பேர் வாணி. அதையே வச்சிட்டாங்க. ஓ, ஸ்ட்ரேஞ்ச். எனக்கு கடவுள் மாதிரி நீங்க வந்தீங்க. அந்த வயிற்று பிள்ளைக்காரிக்கு கடவுளா இந்த டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. சிவாஜி நகர் செல்லத்தம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவளுக்கு அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்காளா கல்யாணத்துக்கு. வயசு 21. நல்ல மூக்கு முழியுமா அழகா இருக்கா. அவ ஜாதகத்தை கேட்டு வாங்கிட்டு வந்தேன் நம்ம கந்தனுக்கு. அவ ஒன்னும் கேள்விப்படலையாமா? அவளுக்கு தெரியுமே. என்ன தெரியுமா? நம்ம கந்தன் ஆர்மியில இருக்கான்னு தெரியுமே. ஆர்மியில இருந்தா என்ன, உன் பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு அத்தை பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றா. 1 நட்சத்திரம் மகம். அந்த நட்சத்திரத்துல மருமக கிடைக்கணுமே. மகத்து பொண்ணு ஜெகத்த ஆழ்வா. சரி, ஜெகத்த ஆளட்டும். நான் இப்ப என்ன பண்ணணுங்கிற? கந்தன் ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோசியர் கிட்ட பொருத்த பாத்துட்டு வாங்க. சரி, ஒரு நாளைக்கு போயிட்டு வரேன். ஒரு நாளைக்கு என்ன ஒரு நாளைக்கு? இப்ப கிளம்பினா என்னவா? கம்ப ராமாயணம் இங்க ஓடியா போகுது. இப்ப கிளம்பி போனா சாயந்தரத்துக்குள்ள திரும்பி வந்துடலாம் இல்லையா? கந்தனுக்கு பிடிச்சிருக்க வேணாமா? அவன் தான் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்கானே. அன்னைக்கு வந்த லெட்டர்ல எழுதியிருந்தான்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ, சொன்னோம். இப்ப போறீங்களா இல்லையா? இப்ப என்னடி அவசரம்? திடுப்புன்னு 10 நாள் லீவுல அவசரமா வந்து அம்மா நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னு வைங்க. அப்ப நேரம் கிடைக்குமா இந்த அவசர யுகத்துல? நேரம் கிடைக்குண்டி. நேரம்ங்கிறது ஆண்டவன் உண்டாக்குறது. அவசரத்தை நாம தான் உண்டாக்கிக்கிறோம். அவசரப்படாத. ஒரு வர வர சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா போயிடுச்சு உங்களுக்கு. முன்னெல்லாம் எண்ணெய்னா எண்ணெயா இருப்பீங்க. இப்ப எல்லாம் சரி சரி, கண்ணை கசக்காத. நாளைக்கு வேலையா ஜோசியரை பார்த்துட்டு வர்றேன். நாளைக்கு 7:30 9 ராவு காலம். 9:05 புறப்படுங்க.
அண்ணா, காதல் என்பது நடுத்தர குடும்பத்திலும் வரும், நடுத்தர வயதிலும் வரும். 40 வருகின்ற காதல் தோற்பதில்லை. அது இனக்கவர்ச்சியை முக்கியமாக ஏற்பதில்லை. நாற்பதில் வருகின்ற காதல் தோற்பதில்லை. அது இனக்கவர்ச்சியை முக்கியமாக ஏற்பதில்லை. முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடிவரும். உங்களுக்கு எந்த சாமி படம் பிடிக்குதோ அந்த சாமி வச்சுக்கலாம். சாமி இல்லாம ஆசாமி யாரை பிடிச்சாலோ அவங்க போட்டோ இந்த ஃப்ரேம்குள்ள வச்சுக்கலாமா? காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து. அடடே, உனக்குள்ள நடிச்ச பாட்டு அதானே பார்த்தேன். உனக்கு எங்க டிவி பார்க்க நேரம் இருக்கு? வைரமுத்து எழுதின பாட்டு அது. நல்லா இருக்கே. உங்களுக்கு எந்த சேனல் பார்க்கணும்? சேனல் 5 போட. மெட்ராஸ் ப்ரோக்ராம் ஏதாவது பார்க்கலாம். எத்தனையோ வினோதமான சம்பவங்கள் பூமியில் நடந்திருக்கின்றன. ஆனால் ஆகாயத்தில் ஒரு விமானத்திற்குள் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் பற்றி நீங்கள் பத்திரிகைகளில் படித்திருப்பீர்கள். ஆம், அதுதான் விமானத்திற்குள் நடந்த ஒரு பிரசவம். இதை எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த ஹைதராபாத் டாக்டர் வாணி அவர்களைத்தான் நீங்கள் இப்போது சந்திக்க போகிறீர்கள். இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். எனக்கு ரொம்ப புதுமையான அனுபவமா இருந்தது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில நானும் அந்த பிளேன்ல டிராவல் பண்ணி அந்த அம்மாவுக்கு உதவி பண்ண முடிஞ்சத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். விமானம் தரையிறங்குற வரைக்கும் பொறுத்துக்க முடியாத நிலையில நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் வந்தது. அந்த இடத்துல நான் உடனே ஆக்ட் பண்ணலனா பாவம் அந்த அம்மாவோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கலாம். சோ ஐ டுக் a decision. விமானத்துக்குள்ளே ஒரு மேக் ஷிஃப்ட் ரூம் பண்ணி கொடுத்தாங்க. குழந்தைய சேஃபா பெத்துக்க வச்சுட்டேன். The other things are technical. என்ன ரொம்ப நெகிழ வச்ச விஷயம் என்னன்னா, பிறந்த அந்த குழந்தைக்கு வாணிங்கிற என் பேரையே உடனே வச்சாங்க. ஒரே ஓவேஷன், கைத்தட்டல் வானை பிளந்ததுன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே அன்னைக்கு கைத்தட்டல் வானத்தை பிளந்ததை பார்த்தேன்.
வாங்கல. என்னம்மா சீக்கிரம் வாங்கல. என்ன சொல்லு? அங்க டிவில ஒரு ப்ரோகிராம் நடக்குது. என்ன ப்ரோகிராம்? நீங்க விமானத்துல பார்த்தேன்னு சொன்னீங்களே, ஆமா, அது டாக்டர் வாணியோட ப்ரோகிராம் நடக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல ப்ளீஸ். பெண்ணின் பெருமை பகுதியில் அடுத்தபடியாக மந்தவெளி ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கும் ஒரு பெண்மணி பேங்கில் கொள்ளையடித்துவிட்டு ஓடிச் சென்றவரை துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். அந்த வீராங்கனையைத்தான் நீங்கள் இப்போது சந்திக்க போகிறீர்கள். டிவில டாக்டர் வாணியோட பேட்டி தான் வச்சாங்க, நான் பார்த்தேன். அதுல சந்தேகமே இல்ல, அவதான். நான் வரத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. போனா போயிட்டு போகுது. ஐயோ, அந்த வாணி வேற யாரும் இல்ல, என் பொண்ணு தான். என் பொண்ணு வாணி தான். நிச்சயமா அதே முக்கு, அதே மொழி, அதே குரல், அதுல சந்தேகமே இல்ல, என் பொண்ணு வாணி தான். சரி, உன் பொண்ணு வாணிதான் அந்த டாக்டர். அதுக்கு நீ எப்படி ஆளற? குழந்தையாட்டம். அவளை எனக்கு ரொம்ப பார்க்கணும் போல இருக்கு, நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. அவ எங்க இருக்கான்னு விசாரிச்சு சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை பார்க்கணும். எனக்கு வேற எதுவும் வேணாம். ப்ளீஸ் குடுறாங்க, நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் குடுறாங்க, நானே உன்னை கூட்டிக்கிட்டு போவேன். ஓகே? தேங்க்யூ குரு, தேங்க்யூ. Your room number is 302. I am in 301. Thank you. ஹலோ, சாரதா, ரூம் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஓஎஸ். குளிச்சாச்சா? கீழே ரெஸ்டாரண்ட்லயே போய் சாப்பிடலாமா? முதல்ல ஹாஸ்பிடல் போறோம், போயிட்டு வந்த அப்புறமா சாப்பாடு வச்சுக்கலாம். அதானே, பொண்ணை பாக்குற வரைக்கும் பசியாவது தாகமாவது. முதல்ல வாணி, அப்புறம் தான் வயிற்றுக்கு. ஓகே, ரெடி ஆயிடு.
எக்ஸ்கியூஸ் மீ சார், டாக்டர் வாணியை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்ல அப்போ பார்க்க முடியாது சார். சார், பெங்களூர்ல இருந்து வரோம். பீகார்ல இருந்து வந்தவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நாங்க யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க. மேடம், நீங்க யாராவனா இருக்கலாம். ரூல் இஸ் a ரூல். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், then only you can meet the doctor. சார், ரொம்ப அவசரமா பார்க்கணும். வர 5ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் காலியா இருக்கு. உடனே பார்க்க முடியாதா? முடியாது சார். சார் ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கீங்களே. அவங்க ராப்பகலா சோறு தண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்டியாலஜி பிளாக் ஒர்க் முடியற வரைக்கும் அப்படிதான் சார். டாக்டர் வாணி. வந்தேன், பார்க்கவே விட மாட்டாங்க போல இருக்கே. ஹாஸ்பிட்டல்லயே இவ்வளவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இதுல இருந்தே பாத்துக்கோமா, உன் பொண்ணு எவ்வளவு பிஸி டாக்டர்னு. ஒருவேளை வாணியோட அம்மான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களா? பெத்த அம்மாவே ஆனாலும் அப்பாயின்மெண்ட் வேணுமா உன் பொண்ணு கிட்ட? வாணியை பார்க்காம திரும்பி போறோமா? இது ஏதாவது எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். எப்படி? இந்த குருவை நம்பினோர் கைவிடப்படார். Don't talk. You're a bad mother. I don't want to talk to you.